hand, foot, mouth disease. HFMD அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் குழந்தைங்கள ஸ்பெசிஃபிக்காக ஒரு வயசுலேருந்து 5 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க அது ரொம்ப நீங்கள் பார்க்குறது உண்டு. த ஃபர்ஸ்ட் சிம்டம் வாட் யூ கேன் சி உங்கள் குழந்தைங்களுக்குன்னா நிறைய அல்சர்ஸ் இல்லைன்னா மவுத்தில் பிளிஸ்டர்ஸ், அது பொறியாக இருக்கிற பிளிஸ்டர்ஸ், இல்லை குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரலாம், ராஷஸ் இருக்கலாம். அண்ட் அந்த பொறியாக இருக்கிற அந்த பிளிஸ்டர்ஸும் அல்சர்ஸும் வந்து யூஸ்வலாக மவுத்துக்கிட்ட இருக்கும், இன் அண்ட் அரவுண்ட் த மவுத். சில குழந்தைங்களுக்கு வாய்க்குள்ள, நாக்கில் அண்ட் இல்லைன்னா மேல் பல்ல அந்த பேலட் பகுதியில் கூட இருக்கலாம். இதை தாண்டி எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷஸ் இல்லைன்னா அந்த பிளிஸ்டர்ஸ் இருக்குல்லையா, அந்த பிளிஸ்டர்ஸ் வந்து பாப் ஆச்சு, அதுலேருந்து ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகலாம். இல்லை கோல்ட், காஃப், ஸ்னீசிங் இருந்தால் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ்லையும் ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கலாம். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்னு எதுவுமே கிடையாது. ஆப்வியஸ்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் டு நாட் ஒர்க் ஃபார் வைரல் இன்ஃபெக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 days நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு பீக்கில், ஒரு 3 to 5 days பீக்கில் போயிட்டு தானாகவே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். What you need to do as a responsible parent is that if you diagnose உங்கள் குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம்னு நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான சின்ன குழந்தைங்களுக்கான ஸ்பெசிஃபிக் வீடியோ. ஸோ டெஃபினெட்லி பேரண்ட்ஸ் இதை பாருங்கள். அதுவும் குழந்தைங்க வந்து வித்தின் 5 years இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த டாபிக் பற்றி நான் பேச போகிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் ஹேண்ட், ஃபுட், மவுத் டிசீஸ், HFMD அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படின்னா என்ன, அந்த பேர்லேயே எல்லாமே இருக்கு இல்லையா. இதில் குழந்தைங்கள ஸ்பெசிஃபிக்காக ஒரு வயசுலேருந்து 5 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, அதுவும் இப்போ வந்து ப்ரீகேஜி, ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ளே ஏரியாவுக்கு போகிற பசங்களுக்கு அது ரொம்ப நீங்கள் பார்க்குறது உண்டு. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 ஆகுது அவங்க இம்யூனிட்டி பொறுத்து வந்துடும். அண்ட் அதுவும் ஒரு குழந்தைக்கு வந்தால் குயிக்காக அது ஸ்ப்ரெட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் இந்த ஷார்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹேண்ட், ஃபுட், மவுத் டிசீஸ் அப்படின்னா அது எப்படி கண்டறியறது, அதானே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் காஸ்ட் பை அ வைரஸ். அந்த வைரஸ் வந்து இட் இஸ் எதர் அங்கே மெடிக்கல் டேர்மில் சொல்லணும்னா காக்ஸாக்கி வைரஸ் இல்லை என்டரோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வைரஸ் என்னெல்லாம் பண்ணும்? த ஃபர்ஸ்ட் சிம்டம் வாட் யூ கேன் சி உங்கள் குழந்தைங்களுக்குன்னா நிறைய அல்சர்ஸ் இல்லைன்னா மவுத்தில் பிளிஸ்டர்ஸ், அது பொறியாக இருக்கிற பிளிஸ்டர்ஸ், இல்லை குழந்தைங்களுக்கு ஃபீவர் வரலாம், ராஷஸ் இருக்கலாம். அண்ட் அந்த பொறியாக இருக்கிற அந்த பிளிஸ்டர்ஸும் அல்சர்ஸும் வந்து யூஸ்வலாக மவுத்துக்கிட்ட இருக்கும், இன் அண்ட் அரவுண்ட் த மவுத். சில குழந்தைங்களுக்கு வாய்க்குள்ள, நாக்கில் அண்ட் இல்லைன்னா மேல் பல்ல அந்த பேலட் பகுதியில் கூட இருக்கலாம். இதை தாண்டி அந்த அல்சர்ஸும் பிளிஸ்டர்ஸும் ஹேண்ட்ஸும் சரி ஃபீட்லேயும் இருக்கலாம். யூஸ்வலாக அது ஒரு 3 to 5 days ஆரம்பிச்சு அண்ட் தென் த பிளிஸ்டர்ஸ் கேன் பிரேக் அண்ட் அந்த ரேஷஸாகவும் அது ஸ்கின்ல பார்க்கறது உண்டு. இது எல்லாம் தான் சிம்டம்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி when there is ulcer in the mouth and hands and legsல சாப்பிட்றது கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால குழந்தைங்க யூஸ்வலாக வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களால சாப்பிட முடியாது, அண்ட் அந்த அல்சர்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் இனிஷியலியே சொன்ன மாதிரி குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகிடும் நான் சொன்னேன். யூஸ்வலாக வைரஸ்னால இப்போதைக்கு ஒரு வைரஸை பற்றி நம்மளுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ இந்த வைரஸும் அப்படி தான். இந்த வைரஸ் வந்து ஒரு குழந்தைக்கு இல்லை 2 குழந்தைக்கு இருந்தால் குயிக்காக அந்த குரூப்பாக இருக்கிற அந்த கிளாஸ் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வருது உண்டு. அதுவும் வரும்போது பேட்சாக இருக்கும். அப்படின்னா எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷஸ் இல்லைன்னா அந்த பிளிஸ்டர்ஸ் இருக்குல்லையா, அந்த பிளிஸ்டர்ஸ் வந்து பாப் ஆச்சு, அதுலேருந்து ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகலாம், நம்பர் 1. இல்லை கோல்ட், காஃப், ஸ்னீசிங் இருந்தால் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ்லையும் ஒருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கலாம். இல்லை ஹேண்ட் ஷேக், ஹக்கிங் ஈச் அதர், இல்லைன்னா ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ஸ், யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, குழந்தைங்களோட டாய்ஸை ஷேர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கும் அது ஈஸியாக வரலாம். அண்ட் முக்கியமாக குழந்தைங்களுக்கு தான். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ப்ளே ஏரியாவில் ஒரு சின்ன ரூம்குள்ளே ஒரு குழந்தைக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் வந்துடும் உண்டு. இதுதான் நான் ஃபைண்டிங்ஸ்னு சொல்லியாச்சுல. பின்ன உங்கள் டாக்டர் என்ன பண்ணுவாங்க? உங்கள் டாக்டர் பார்த்தாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இது பார்த்த உடனே டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். அது முக்கியமாக சம்மரில் தான் வரும். ஸோ சம்மரில் வரும்போது வாட் வில் பி த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்? இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்னு எதுவுமே கிடையாது. ஆப்வியஸ்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் டு நாட் ஒர்க் ஃபார் வைரல் இன்ஃபெக்ஷன். ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அண்ட் ஆன்டிவைரல் மெடிசன்ஸ்னு இதுக்கு எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் திஸ் இஸ் அ செல்ஃப் லிமிட்டிங் கண்டிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 days நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு பீக்கில் ஒரு 3 to 5 days பீக்கில் போயிட்டு தானாகவே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். தே வில் ஃபீல் அ லாட் பெட்டர். பட் ஆஸ் அ மதர் ஆர் அ ஃபாதர் நீங்கள் ஆப்வியஸ்லி குழந்தை பெயினில் இருக்கும்போது உங்களால் அது பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ என்ன டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, 1 paracetamol, acetaminophen, இதெல்லாம் வந்து பெயின் ரிலீஃப்க்கு. அண்ட் ஆல்சோ அந்த மவுத் அல்சர்ஸ்லாம் இருக்கும்போது குழந்தைங்களால சாப்பிட முடியாது. ஸோ சாப்பிட முடியாத போது அனஸ்தெட்டிக் ஜெல்ஸ் இல்லைன்னா பேச்சஸ் அந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ தட் அது கொஞ்சம் நீங்கள் அந்த அல்சர்ஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பெயின் ரிலீஃப் இருக்கும் அண்ட் குழந்தைங்களால சாப்பிட முடியும். அண்ட் சப்போஸ் appetiteல வந்து ரொம்ப சாலிட் ஃபுட் அந்த மாதிரி எடுத்துக்க முடியலனாலும் you need to make sure that your kid is completely hydrated. Hydration is very very important. ஏன்னா நிறைய குழந்தைங்க அவங்களால சரியா சாலிட் ஃபுட் சாப்பிட முடியாதனால ரொம்ப டீஹைட்ரேட் ஆடுவாங்க. ஸோ number 1, keep your kid hydrated throughout the time. என்னெல்லாம் கொடுக்கலாம் ஹைட்ரேஷனுக்கு அப்படின்னா எடுத்த உடனே எல்லாரும் யோசிப்பாங்க, ஓ என் குழந்தைக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிடிக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்கும், ஸோ அதனால நான் வந்து சோடாஸ் கொடுக்குறேன். அப்சல்யூட்லி நாட். அவாய்ட் கிவிங் சோடாஸ். தென் வாட் எல்ஸ் குட் யூ கிவ்? ப்ராபப்ளி ஜூஸஸ் கொடுக்கலாம். எனிதிங் விச் இஸ் கோல்ட். சே அவங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா பாப்சிக்கல் கொடுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து நல்ல குட் வாட்டரில் இருக்க ஐஸ் க்யூப்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மவுத்தில் அது வச்சுட்டோன்னா அந்த பெயின் ரிலீஃப் பெட்டராக இருக்கும். இல்லை கொஞ்சம் வார்ம் வாட்டர், கொஞ்சம் சூதிங்காக இருக்கிறதுக்கு வார்ம் வாட்டர் கூட கொடுக்கலாம். ஸோ ட்ரை அண்ட் அவாய்ட் சோடாஸ் அண்ட் அதர் பெவரேஜஸ் அஸ் பாசிபிள். கொஞ்சம் வந்து ஜூஸஸ் ஆகட்டும் அண்ட் இல்லைனா வார்ம் வாட்டர் ஆர் ஈவன் ஐஸ்கிரீம்ஸ், பாப்சிக்கிள்ஸ், அவங்களுக்கு என்ன வாய்க்கு பிடிக்கிறதோ தாராளமாக அது கொடுக்கலாம். ப்ளஸ் அனஸ்தெட்டிக் ஜெல்லிஸ், க்ரீம்ஸும் உங்கள் டாக்டர் கொடுப்பாங்க. பேராசிட்டமால் வில் டெஃபினெட்லி ஒர்க் பிகாஸ் ஃபீவர் எதாவது இருந்ததுன்னா இட் வில் பி அ லோ கிரேட் ஃபீவர். இட் won't be very high fever. ஸோ அதனால பேராசிட்டமால் இஸ் குட் enough. And also temporary management தான். Nevertheless, எந்த ஸ்பெசிஃபிக் ட்ரக்கோ மெடிசனோ இந்த ட்ரீட்மெண்ட் இந்த கண்டிஷனுக்கு கிடையாது. தானாகவே பீக்கில் போய் சப்சைட் ஆகிடும் நீங்கள் கொஞ்ச நாள் விட்டாலே. பட் ஆனால் what you need to do as a responsible parent is that if you diagnose உங்கள் குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம்னு நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா definitely inform the other kids, குட்டி கிட்ஸ் within like ஒரு 5 yearsக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் இல்லை ப்ளே ஏரியாவுக்கு போகிறீங்க, ப்ளே ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் so that they can sanitize that place. And என்ன உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு 3-year-old 4-year-oldக்கு நீங்கள் ப்ளே ஏரியா அனுப்புறதுக்கு முன்னாடினா, 1 obviously hygiene, அதாவது ஹேண்ட் வாஷிங் both or at least ஒரு few hours before eating or இல்லை இன்னொரு எதாவது ப்ளே பண்ணுறீங்க, டாய்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் நல்ல சோப் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஹேண்ட் வாஷ் டெக்னிக் சொல்லி கொடுக்கலாம். நம்பர் 2, ட்ரை அவாய்டிங் ஷேரிங் ஆஃப் டாய்ஸ் ஆர் இல்லைனா வந்து ஃபுட் சப்ஸ்டன்சஸ் லைக் ஸ்பூன் ஆஃப் அந்த மாதிரி ப்ளே ஏரியாவில் இருக்கும் போது சப்போஸ் இன்ஃபெக்டட் சில்ட்ரன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து இன்ஃபெக்டட் உங்களுக்கு ஃபீவர் ரேஷஸ் வராங்க தெரியறதுன்னா ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருங்க. ஸோ தட் ஸ்ப்ரெட்டை அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் 3, ஆப்வியஸ்லி இம்யூனிட்டி. ஸோ அதனால எந்த வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அது வந்து யூ வில் கெட் இம்யூன் டு தட் வைரஸ். ஸோ அதனால நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தி ஃபுட் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. அண்ட் ஆல்சோ அவாய்ட் த ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் another child. ஸோ அதனால ஐ திங்க் this small snippet or video on hand foot mouth disease would give you a fair idea. So don't worry if your baby is having a HFMD. Go to your pediatrician. They will give you pain relief medications, one for fever and for the pain. Number 2, make sure you hydrate your kid very well because that's very important. Number 3, உங்கள் குழந்தைக்கு பக்கத்தில் வேறு எதான குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அண்ட் அவங்களையும் டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் லேப் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளினிக்கல் டயக்னோசிஸே இது போதுமானது. ஸோ do not worry if your baby is having a hand foot mouth disease. It will settle on its own. So take care. See you all soon in yet another informative video.